கோப்பியம், உண்மையும் பின்னணியும். இன்றைக்கு பெண்கள் பல விதங்களில் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். அப்படி சமூக ஊடகமான இன்ஸ்டாகிராம் மூலம் புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணுக்கு ஆபாச வீடியோ, வாய்ஸ் நோட் அனுப்பிய திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரி மாணவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த அதிரடி சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். இன்றைய தொலைத்தொடர்பு துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கும் செல்போன்களும் இணைய வசதியும் யாரை வேண்டுமென்றாலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நொடியில் தொடர்பு கொள்ள முடிவது அறிவியல் ஆச்சரியங்களாக இருந்து வருகிறது. ஆனால் இன்றைக்கு பலரும் இதனையே ஒரு தவறான செயல்களுக்கு பயன்படுத்தி வருகின்றனர் என்பதுதான் அதிர்ச்சிகரமான ஒன்று. அப்படி இளைஞர்கள் மத்தியில் பெரும் பிரபலமாக இருந்து வரும் சமூக ஊடகங்களே இன்றைக்கு பெண்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. புதுச்சேரி திருபுவனை பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் 45 வயதான கஜலரிதா என்ற பெண்ணின் இன்ஸ்டாகிராம் கணக்கிற்கு மர்ம நபர் ஒருவர் ஆபாச படங்கள், வீடியோக்களுடன் ஆபாசமாக பேசியும் வாய்ஸ் மெசேஜ்களையும் அனுப்பி தொந்தரவு செய்து வந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த கஜலரிதா இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தியதில் போலியான அடையாளங்களுடன் உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் கணக்கின் மூலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை குறிவைத்து ஆபாசமான படங்கள் மற்றும் வீடியோ அழைப்புகள் மூலம் பாலியல் துன்புறுத்தல்கள் நடப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து நவீன தொழில்நுட்பம் மூலம் போலீசார் நடத்திய ஆய்வில் அந்த அடையாளம் தெரியாத போலி கணக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து செயல்படுவது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் சென்ற புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் அங்கே சென்று விசாரித்ததில் கல்லூரியில் பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர் என்பதும் இன்ஸ்டாகிராமில் போலி கணக்கு துவங்கி பல பெண்களுக்கு ஆபாச படங்களை அனுப்பி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசார் கல்லூரி மாணவரிடமிருந்து செல்போன் மற்றும் சிம் கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதற்கு முன்னாலும் கூட இதுபோன்ற சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு புதுச்சேரி சைபர் கிரைம் கடுமையான நடவடிக்கை மற்றும் துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஆகையால் சமூக வலைதளங்களை தவறாக பயன்படுத்தி போலியான கணக்குகள் உருவாக்குதல், பெண்களுக்கு ஆபாசமான செய்திகள், படங்களை அனுப்புதல், மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட செயல்களில் கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டாலும் பாரபட்சம் பார்க்காமல் கல்வி மற்றும் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வழக்கு பதிந்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சமூக வலைதளங்களை சட்டவிரோதமான செயல்களுக்கு பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது பொதுமக்களிடையே பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கேஸ்ல என்னன்னா, விக்டிமுக்கும் அக்யூஸ்டுக்கும் they have no connection. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஃபேக் ஐடியில பண்றதுனால நம்ம ஃபேக் ஐடி யாருன்னு தெரியல. கேஸ் இனிஷியல் டேஸ்ல ரொம்ப டஃபா இருந்தது. அது அந்த பர்சன் தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ஃபர்தர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி சரி பண்றோம். கிடைச்சதுல வி கெட் அன் இண்டிவிஜுவல் அக்யூஸ்டு கிடைக்கிறாரு. அவர் கிடைச்சதுக்கு அப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி நம்ம இங்கிருந்து வெளி பக்கத்துல திண்டுக்கல் போய் நம்ம டீம் அங்கேயே இருக்காங்க ஃபார் அ கப்புள் ஆஃப் டேஸ் டு என்ஷூர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் செக்யூர் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் ஒரு கல்லூரி மாணவர், ஜஸ்ட் 21 இயர்ஸ். ஏன் இந்த கேஸ் முக்கியமாக நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக ஆகுதுன்னா, இந்த காலத்தில் கல்லூரி மாணவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டோம், நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. காவல் நிலையம் புதுச்சேரியில் சைபர் கிரைம் மூலியமாக நாங்கள் ஃபுல்லாக கண்காணிச்சுட்டு வரோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, we are not letting them go easily. எங்களால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்ஸையும் போட்டு நம்ம இந்த அரெஸ்ட்டை செக்யூர் பண்ணியிருக்கோம். இது மூலயமா என்ன சொல்ல வரோம்னா, கல்லூரி மாணவர்கள் இந்த மாதிரி ஃபேக் ஐடி பண்ணி பாலியல் விஷயங்கள்லாம் பண்ணும்போது பண்ணக்கூடாதுன்னு இங்கேருந்து கேட்டுக்கிறோம். இன்றைக்கு பலரும் இப்படித்தான் சைபர் கிரைம் போலீசாரை சாதாரணமாக எடை போட்டு இதுபோன்று சமூக வலைதளங்கள் மூலம் முகம் தெரியாமல் யாருக்கு வேண்டுமென்றாலும் நம்முடைய அடையாளங்களை மறைத்து இது போன்ற பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடலாம் என்று நினைப்பவர்களுக்கு போலீசாரின் இந்த நடவடிக்கை ஒரு எச்சரிக்கை மணி என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நன்கு உணர்த்தியுள்ளனர். மேலும் பல குற்ற சம்பவங்கள் மற்றும் அதன் பின்னணியுடன் நாளைய கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லாவண்யா ஸ்ரீனிவாசன்.